டைரக்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி. என்னென்ன ப்ராடக்ட்ஸை விற்கலாம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் விற்க கூடாது? ஏன்னா அந்த கிளாரிட்டி இருந்தாதான் பார்க்குற மக்களுக்கு வந்து ஓ இந்த கம்பெனி இந்த ப்ராடக்ட்லாம் விற்குதுன்னா இது டைரக்ட் செல்லிங்ல வராதுன்னு இந்த இன்டர்வியூ மூலமா எஜுகேட் ஆவாங்கல்ல. இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் விற்கக்கூடாது. ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸை எஜுகேட் பண்ணி தான் ஒருத்தர் கொடுக்கணுமோ தவிர எஜுகேட் பண்ணாம கொடுத்தா டைரக்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் இருக்கு. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டை நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல டைரக்ட் செல்லிங்ல பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு விலை வந்து நிர்ணயம் கிடையாது. ஸோ நீங்க வந்து 10 ரூபா பொருளை நீங்க 2000 சொன்னாலும் அது லேண்டு எனக்கு வேணும்னு சொல்லி ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டும் நடக்கும், ஏமாற்ற முடியும் ஏமாறவும் முடியும். ஸோ அதுக்காக ரியல் எஸ்டேட்டை விற்கக்கூடாது. அதே மாதிரி இந்த இயந்திரம் மந்திரம் தந்திரம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இதை நீ கட்டிட்டீங்கன்னா உன்னோட தோஷம் சரியாயிரும், கழுத்துல நீ இது போட்டேன்னா உனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராது, இந்த மாதிரியான இயந்திர தந்திரம் ப்ராடக்ட்ஸ் விற்க கூடாது. இதெல்லாம் விற்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் வித்துருக்காங்க நம்ம ஊர்ல. நீங்க சொல்றீங்களா ஃப்ளை பை ஆபரேட்டர்ஸ் ஓடிட்டாங்க, கம்பெனி மூடிட்டாங்க, இத்தனை மக்கள் ஏமாந்துட்டாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரியான பொருள் வித்ததே தான்.